அதுவும் ட்வின்ஸ் இல்ல பாத்தீங்களா இல்லையா? ஒன்னு அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்னு அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சது. என்ன என்ன எழவி அது? ஒரு குழந்தை, கை குழந்தை, அந்த கை குழந்தை மேல நீ ஒரு அசிங்கத்தை இப்படி வந்து பேசுறியே, இதெல்லாம் நியாயமா? ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ண. ஆனா அது ட்விட்டர்ல டெலிட் பண்ணியாச்சு தெரியும்ல. ஆமா, அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் டேக் பண்ணிக்கிட்டு தான் வரிசையா ஆளாளுக்கு ஒருத்தர் டேக். லூஸ் ஆகுது. குழந்தை போனதுச்சு ரைட்டு, அது எதுக்கு பொது தரத்துல போடணும்? குடும்பத்தை பத்தி போட்டானா 4 பொறுக்கிங்க வருவாங்க, பச்சை பச்சையா எழுதுவாங்க. என் பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? இந்த மேட்டர் நீ வெளியே பேசிருக்கூடாது. எந்த அலிஷா மேட்டர் சொல்றேன், அதான் சொல்றேன். அது வெளியே எங்கேயும் சொல்லவே இல்லை, நீயா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட. யாரு அப்பயும் நீ பண்ண வேலைதான் இல்லை. நாலு செவத்துக்குள்ள நடந்த விஷயங்கள அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓ, 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் தான். என்ன மண்டே போல வெக்கமா இல்ல? சேனலுக்கு இன்டர்வியூ கேட்க போன பாவத்துக்கு உனக்கு நல்லது செய்ய போன பத்தியா? என்ன செருப்ப கழட்டின்னு அடிச்சு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். யூடியூபர் முக்தார் மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா ஆகியோர் தன்னை பற்றியும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பற்றியும் அவதூறாக பேசுவதாகவும், அவன் இன்னும் திருந்தல மாமா, தொடர்ந்து பெண்கள் பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் அப்படி கேவலமா பேசாத. பெண்ணை பத்தி பேசாத. நீ தான் அப்படி பேசுன. மெச்சூரிட்டி ஐட்டம் அப்பனா. பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நான் விட மாட்டேன். இந்த வாட்டி till he goes behind bars நான் விடவே மாட்டேனா. அவங்க 2 பேர் வந்து செருப்பால அடிக்கணும் ரோட்ல. செருப்ப கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அவங்க மேல வன்மம் இருக்குது. நான் பேசதான் செய்வேன். தற்போதைய முதலமைச்சர் குறித்தும் மோசமாக சித்தரித்து புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதாகவும், இதையெல்லாம் அவர்களின் குடும்பத்தினர் பார்க்க மாட்டார்களா எனவும் அலிஷா அடுக்கடுக்காக கேள்விகளை. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இந்த போட்டோ நம்ம சிஎம் சார், விஜய் சார் இந்த மாதிரி கேவலமா போட முடியுமா? முக்தார் வந்து விஜய பாருங்க எப்படி நாளைக்கு தம்ப்நெயில்ல போட்டோ வச்சிருக்காருன்னு அப்படின்னு விஜய தான் காட்டுறாங்க. விஜய பத்தி முக்தார் எப்படி வச்சா உனக்கு என்னம்மா? இனஃப்டா அடிச்சிடு. முக்தார் போன்ற தரம் கெட்ட ஊடகவியலாளர்கள் வந்து தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் பற்றி போட்ட வீடியோக்கள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு தமிழக முதல்வர் விஜய் நிற்பது போன்ற போட்டோக்களை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. த்ரிஷா வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு பேசினாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன் விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் வீடியோ எடுத்து மிரட்டும் த்ரிஷா, எதிர்த்து போராடும் எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜயின் பாலியல் தொல்லையால் த்ரிஷா தாயாருடன் ஏற்பட்ட தகராறு, கண்ணீருடன் பகிர்ந்த பாதிரியார், முஸ்லீம் பெண்களை நாசமாக்கிய விஜய், கூட்டி கொடுத்த ராவுத்தர், காட்டி கொடுத்த முஸ்தபா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இவர் வந்து திமுகவோட விசுவாசி. திமுக விசுவாசத்தை வந்து நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்ச நக்கிறதுலையோ அல்லது உதயநிதி அவர்கள் நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. புதுசா இருக்காங்க. ஆனா அந்த நெஞ்சை பொலந்து கிழிச்சு நக்குனீங்க பாருங்க, அப்பதான் சிக்கலாச்சு. நெஞ்ச நக்கிறதுக்கு ஒரு அளவோடு நக்கணும். ஏன்னா 50,000 கொடுத்துட்றான், 2 போலீஸ்காரனை கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்துட்றான். அது நீங்க ஒரு அளவோடு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சட்டையை மட்டும் காட்டிட்டு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, 2 girls he has. எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? அம்பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்ல நிப்பான் சார். முன்னாள் முதலமைச்சரோடு முக்தார் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டதை மொபைலில் காட்டிய அலிஷா அவரது குடும்பம் குறித்து பேசாததால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். டேய் வரபோய் வாயா. He met Stalin, Mr. ex-CM. He's met Stalin with photos. அப்போ யாருங்க சப்போர்ட் பண்றாங்க? ஏன் தெரியுமா டிஎம்கே வந்து இந்த மாதிரி ஆள் வந்து பின்னால ஜெயிலுக்குள்ள போடல? ஏன்னா அவங்க குடும்பம் பத்தி பேசல, அவங்க பசங்க பத்தி பேசல. தைரியம் இருக்கா பேசுறதுக்கு? பேச மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு வந்து அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, வைஃப் இல்லையா, பசங்க இல்லையா?
அது 2 பொண்ணு அவங்ககிட்ட he has 2 girl children. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இது இப்போ அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு. நான் அதை எடுத்து மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமா நான் பேசினா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசு பள்ளிகளில் புதிய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பின் உள்ளே குத்துவிளக்கேற்றும் போது மேயர் பிரியா எம்எல்ஏவை விளக்கேற்ற விடாமல் புறக்கணித்தார். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அவர் கேட்டும் கொடுக்காமல் எம்எல்ஏவுக்கு அருகில் இருந்த அதிகாரியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்தார். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். எம்எல்ஏ கோபித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். தொடர்ந்து 2வது நிகழ்ச்சியாக அங்கே மேயர் பிரியா எம்எல்ஏவிடம் குத்துவிளக்கேற்றுமாறு மெழுகுவர்த்தியை கொடுத்ததும் அவர் வாங்கவில்லை. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். சரி சரி, இங்கேயாவது ஏற்றுங்க என மேயர் கூற, அனைத்து திரிகளையும் நீங்களே ஏற்றுங்கள் என எம்எல்ஏ பதில் கொடுத்தார். எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. மீண்டும் மீண்டும் மேயர் கேட்டும் எம்எல்ஏ மறுத்தார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவரது ஆதரவாளர்கள் கைத்தட்டி கோஷம் எழுப்பினர். டென்ஷனான மேயர் அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இங்கே இன்சல்ட் பண்ணுறோன்ற மோட்டிவோட தான் வந்து அவங்க பண்ணதே. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர மாதிரியே பிளான் இல்லையா. எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னு இன்சல்ட் பண்ணுன்றதுக்காகவே இதை இது பண்ணியிருக்கேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வழி விட்டீங்கன்னா மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வேன்? as a mayor protocol படி நான் ஏத்துனேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. உங்க சொல்ற பிரசிடென்ஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தான் அந்த கேண்டில் ஏத்திருக்கணும், அதுக்கடுத்து தான் மேயர் ஏத்திருக்கணும், அதுக்கடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஏத்திருக்கணும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா அவங்க இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஏத்திட்டு அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம இன்னொருத்தவங்களை பைபாஸ் பண்ணி அவங்களை இன்சல்ட் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு புரோட்டோகாலையும் தப்பா பேசி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? புரோட்டோகாலை கூட இவங்களுக்கு ஏத்தாப்புல மேனிபுலேட் பண்ணி அதை மக்கள் கிட்ட சொல்லி இவங்க தான் பெருசுன்ற மாதிரி காட்டிக்கிறதுல கூட திமுக எச்ச வேலை பார்க்குது. இப்படியே கண்டினியூஸா பண்ணுங்க, நிறுத்திடாதீங்க. 5 வருஷத்துல நீங்க காணாமவே அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க மேடம். அது எப்படி மேடம் பாக்குறீங்க? பத்திரிகையாளருக்கு அழைப்பு வரும், இந்த நிகழ்ச்சி தொடர்பா பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு வரல அப்படின்றதுக்காக ஒரு பிஆர்ஓ கிட்ட கேளுங்க. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ரீசெண்டா மேயர் பிரியாவோட வீடியோ ஒன்னு வைரல் ஆச்சுங்க. அதுல குடியரசு தின விழாவை முன்னிட்டு சில பேருக்கு விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விருது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு முக்கியமான போன் கால்னா அப்படி ஓரமா போய் பேச வேண்டியது தானே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, நீங்க மேடையில நின்னு போன் பேசுறது விருது வாங்குறவங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நீங்க பண்ற சில முட்டாள்தனத்தினால வந்து கமெண்ட்ல கோட்டால மேல வந்தா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இருக்க பொறுப்புக்கு கொஞ்சம் பொறுப்போட நடந்து. மசால் வடை தாயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.